அதிமுக முன்னாள் அமைச்சர் சுதர்ஷன் கொலை வழக்கு. பவாரியா கொள்ளையர்கள் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை. சென்னை கோர்ட்டின் பரபரப்பு தீர்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் தானாகுளம் பகுதியில் 2005ஆம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் சுதர்ஷன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பவாரியா கும்பலை சேர்ந்த 3 கொள்ளையர்களுக்கு சென்னை 15வது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. 2005 ஜனவரி 9ஆம் தேதி நள்ளிரவில் பங்களா வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் முன்னாள் அமைச்சரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று அவரது குடும்பத்தினரை தாக்கி 62 பவுண்ட் நகை, பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து தப்பினர். அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவின் உத்தரவின்படி சிறப்பு போலீஸ் குழு ஹரியானா, ராஜஸ்தானில் தேடி கும்பல் உறுப்பினர்களை கைது செய்தது. வழக்கின் விசாரணை நீண்ட காலமாக நடந்த நிலையில் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டனர். நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் இது முன்னாள் அமைச்சர் மீது திட்டமிட்ட கொலை என்றும் சமூகத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும் குற்றம் என்றும் குறிப்பிட்டபடி ஆயுள் தண்டனை வழங்கினார்.